பொன்ராஜுடைய பேச்சில் இந்த பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறவங்க தான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். மன்னனாகவும் இருக்கலாம், உடலுறவு கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கலாம்னு சொல்கிறப்ப தான் அது எங்கே வருதுன்னா இன்செஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அதை தான் மனோதத்துவ நிபுணர்கள் மனவியலில் சொல்லக்கூடிய விஷயம். இதில் பொன்ராஜாவது கண்டித்தார். ஆனால் இதை குறை சொல்வது போல் இதை யூடியூப்பில் போட்டு இது வியூஸ் கிடைக்குமா, அதே மாதிரி பைசா பிரோஜனம் இருக்காது, ஆனால் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டு லைக் இத்தனை வருமானு நினைக்கிற அவங்களும் அந்த வேசி மனம் கொண்டவர்கள் தான். இல்லை ஸ்டாண்டித் பொன்ராஜ் சரியாது இல்லை, இவங்க ஒட்டுமொத்த பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, இந்த வார்த்தைகளில் பாலியல் தொழிலாளிகள் வந்து அவமானப்படுத்திருக்காங்கிறத ஒரு பய உணரலை. இதுன்னு சொல்ல போனால் ஒரு சமுதாயத்தில் ஒரே ஒரு பாலியல் தொழிலாளி இருந்தால் கூட அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே கேவலம் தான். இப்படி அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம், புருஷனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினவர்களை வந்து ஏதாவது கண்டிச்சாரா? இல்லை குறைஞ்சபட்சம் அறிவுரையாக சொன்னாரா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுலாம் ஆபாசமான, அருவருப்பான, அசிங்கமான, இழிவான, ஈனத்தனமான செயல். நீங்கள் இப்படி பேசுகிறீங்களம்மா, அப்போ உன்னுடைய அண்ணனை நீ எப்படி பார்ப்ப, நீ வந்து இப்படி பேசக்கூடாது சொன்னாரா? விஜய் வந்து எந்த கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்றாரு. பெற்றோர்களும் இப்படி அவங்க பேசுறதை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு தரப்புக்கும் விஜய் அதை நேசிக்கிறாரா, அவங்க பேசுறதை வந்து ரசிக்கிறாரா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இந்த பக்கம் பெற்றோர்களோட கவனக்குறைவுனால இந்த குழந்தைகளெல்லாம் இப்படி போகுதுன்னு எடுத்துக்கலாமா? இதில் முதல் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் விஜய் ரசிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கிறார். அதை நம்ம உறுதியாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது இல்லை ரசிக்கலைன்னா அப்பயே கண்டனம் வந்துடணும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட இந்த 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் பல தேர்தலை களத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு பத்திரிகையாளராக இந்த தேர்தல் எப்படி போகுது? ஏன்னா இந்த கட்சிகள் வந்து இன்றைக்கி பல முனை போட்டிகள் வந்திருக்கு. குறிப்பாக தாவேகா கட்சிகள் அந்த பிரச்சார இடத்துல வந்த உடனே சில இந்த நாகரிகமற்ற வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். திராவிட கட்சிகள் 2 பேரும் களத்தில் போட்டி போட்டாங்க. கடந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தது. நம்ம என்ன தான் கொள்கை அடிப்படையில் வேறுபட்டாலும் பல ரீதியாக அந்த நாகரிக வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லாடலாம் ஒரு கண்ணியமான முறையில் பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த 2026 தேர்தல் களம் வந்து அதை விட தாண்டி ஒரு அநாகரிகமான அரசியலை நோக்கி பயணிக்குது. குறிப்பாக தாவேகா இதில் முக்கியமாக ஒரு பெரும் புள்ளிகள், அதாவது ஒரு விஐபி என்ற இடத்துல இருந்தவங்களெல்லாம் இன்றைக்கி அவங்களெல்லாம் ஒரு வசைப்பாடல் இடத்துல இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கு. நான் யாரை சொல்ல குறிப்பிட்டு பேசுகிறேன்னு உங்களுக்கு வந்திருப்பீங்க நேரம். இன்றைக்கி தாவேகால் ஒரு பெரிய ஒரு அடிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஆளுமையின் உதவியாளர் அப்துல் கலாம் அப்படின்னாவே இன்றைக்கி இந்திய நாட்டு தாண்டி உலக அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நபர், நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய உதவியாளரை ஒரு இன்றைய ஒரு தரைக்குறவான விமர்சனங்கள் இன்றைக்கி போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது முதல்ல பொன்ராஜ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்ன அவருடைய கருத்தாக இருக்குது அப்படின்னா, விஜய்க்கு நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விபச்சார கூட்டம் ரசிகைகள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமாக பேசக்கூடியவர் தான். இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு ஆதங்கம், என்ன ஆதங்கம் அப்படின்னா சொந்த வீட்டு ஆதங்கம் அல்ல, இந்த சமுதாயத்தின் மீதான அக்கறையின் மீதான ஆதங்கம். படிப்பறிவு இல்லாமல் கிடந்தோம், ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டோம், பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தோம், இப்போ எல்லாத்தையும் பல பேர் தலைமுறை சீரழிவு நோக்கி வந்திருக்கிறோம். வந்த ஒரு சூழலில் இப்படி இருக்குதே அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு கண்டனம் வந்து சில பேர் தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாருனாங்க. அப்புறம் விஜய் போய் நேரடியாகவே புகார் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பக்கம். ஆனால் உண்மையாக நான் நினைப்பது என்னென்னா, பொன்ராஜுடைய பேச்சில் இந்த பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறவங்க தான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதல் விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு திறனாளி இப்படி சொல்கிறோம், நம்ம வார்த்தைகள் மாறிடுச்சு. இன்னும் இந்த விபச்சாரி அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தா பாலியல் பலாத்காரம் தான் சொல்கிறோம். பழைய மாதிரி வந்து கற்பழிப்பு அப்படிங்கிறது வந்து சொல்கிறதில்ல. அப்படிங்கிறப்ப இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒன்று தவிர, இதை தாண்டி
இந்த மாதிரி பாலியல் தொழிலாளிகளை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பல்வேறு விஷயங்கள் பேசி அதை எடுத்தப்ப வயிற்று பிழைப்புக்காக ஊர் விட்டு ஊர் வந்து இந்த தொழில் பண்ணுறோம், மனதுக்கு உடன்பாடு இல்லை தான், வேறு வழி இல்லை. இந்த சூழலில் எங்கள் ஊருக்காரங்க, அதுவும் எங்கள் அண்ணன் தம்பி முறை உள்ளவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா பகீர்னு ஆயிரும். காலில் விழுந்து கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு, எப்பா வெளியே சொல்லிடாத, நீ வேறு யார்ட்டையாவது போய்க்கோ. அது எப்படி அண்ணன் தம்பின்னு ஒரு ரத்த உறவுக்கிட்ட போய், அதான் ஒரு பெரியவன் பையன் சின்னவன் பையன் இந்த மாதிரி இப்படி போய் நம்ம வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மலையாளத்தில் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் நளினி ஜமீலா, இவங்க ஒன்று எழுதியிருக்கிறாங்கல்ல, ஒரு பாலியல் தொழிலாளியின் சுயசரிதை அப்படிங்கிறதுல, இது உட்பட சில நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த இரத்த உறவுகள்கிட்ட அவங்க வந்து அண்ணன்னா அண்ணன் தான், தம்பினா தம்பி தான், அதையும் இதையும் முடிச்சு போடக்கூடிய மனநிலை கிடையாது. இது இந்த படைப்புகளில் மட்டும் இல்லை, நான் பார்த்த பத்திரிகை அனுபவத்திலையும் சரி, படைப்புகளில் நான் படித்தது மட்டும் அது மட்டும் இல்லை. இப்போ ஆல்பர்ட் கின்சி அப்படின்னு சொல்லி மானுடவியல் ஆய்வாளர், அதே மாதிரி ஜூடித் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் லூயிஸ் ஒயிட், இந்த 3 பேரும் மிகச்சிறந்த மானிடவியல் ஆய்வாளர்கள். உலகம் முழுக்க பல இடங்களுக்கு போய் பல பேரை சந்தித்து மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க. அவங்க பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்ததில் இதையும் ஆராய்ந்திருக்கிறாங்க. பாலியல் தொழிலாளிகள் தங்கள் இரத்த உறவுக்குள் அவங்க வந்து பணம் சம்பாதிக்க நினைப்பதில்லை. அவங்க மொத்தம் இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பொன்ராஜ் வந்து அவமானப்படுத்துனது யாரை? இவர் சொன்னது வந்து அனந்தம்பியையும் உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் சேர்த்து ஒன்றா சொன்னார். அதை விபச்சாரின்னு அவருடைய வார்த்தையில் அந்த பாலியல் தொழிலாளர் சொல்கிறாருன்னா, அவங்க பாலியல் தொழிலாளி அப்படி இல்லை. அப்படி இல்லாதவங்களை போய் சொல்கிறதன் மூலமாக பாலியல் தொழிலாளிகளை தான் அவர் அவமானப்படுத்தியிருக்கிறார். இதுதான் அடிப்படை தப்பு. இப்போ பொன்ராஜோ இப்போ பெரிய கண்டனத்துக்கு வலுப்பட்ட இருக்காரு. ஆனால் இதில் இந்த தாவேகா தரப்பில் நம்ம பார்க்க போனால், இந்த பெண்கள் இந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் ஒரு நடிகரை ஒரு கண்மூடித்தனமாக நம்பி, எனக்கு என்ன, அவர் எங்கள் அண்ணன் எத்தனை பொண்டாட்டியாக தான் வச்சுருக்கேன், நான் பொண்டாட்டியாக கூட வச்சுருப்பேன், எங்கள் வீட்டுக்காரும் அதை அனுமதிப்பாருன்ற ஒரு சொல் வந்து ரொம்ப தரைக்குறைவாக இருக்குல்ல. அதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சே தானே ஆகணும். நிச்சயமாக தெரிவிச்சே இருக்கணும். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தா இந்த மாதிரி ரீல்ஸாக வந்துட்டு இருக்கிறத பார்த்தா நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க போல இருக்குன்னு நமக்கு ஒரு பிம்பம் தோன்றுறது. அது உண்மை அல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான். அதை கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது ஒரு நாய் வந்து மனுஷனை கடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அது செய்தி இல்லை. ஒரு மனுஷன் நாயை கிடைச்சாதானே செய்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமுதாயத்துக்கு முரணாக ஒருத்தவங்க பேசுகிறப்ப தான் அது கவனத்தை ஈர்க்குது. அப்படி பேசக்கூடியவர்கள் 1-2 பேர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். அதை நம்ம தொடர்ந்து போட்டு இது வந்து நிறையா பேர் இப்படி ஆகிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு. ஆனால் நிறையா பேர் அல்ல, ஆனால் நிறைய பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துட்டு அப்போ தப்பு இல்லை போல இருக்குன்னு, அதனால் அது தப்பு தான். ஆனால் இது மிகச்சில பேர் தான் இப்படி இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு வகையான மனநிலை. இது இன்செட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. நெருங்கிய இரத்த உறவில் இருக்கக்கூடியவங்க மேலே ஏற்படக்கூடிய காம உணர்வு, இது வந்து ரொம்ப ரேராக வரும். இது இந்த இன்டலெக்சுவல் லவ் இருக்கு இல்லையா, அது போல் அப்படி எடுத்துக்கலாமா? இன்டலெக்சுவல் லவ் என்ன? அது ஒரு புகழ்பெற்றவர்கள் மீது வரும் காதல், ஈர்ப்பு காதல், அதுபோல் அது மாதிரி விஜய் மீது இருக்கலாம் இல்லையா, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அண்ணங்கிறது வராதுல்ல. புரியுது, அண்ணன்கிறது வராது. அண்ணனாகவும் இருக்கலாம், உடலுறவு கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கலாம்னு சொல்கிறப்ப தான் அது எங்கே வருதுன்னா இன்செஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அதை தான் மனோதத்துவ நிபுணர்கள் மனவியலில் சொல்லக்கூடிய விஷயம். இது எப்படின்னா, அந்த இரத்த உறவுக்குள்ளே வந்து ஒரு காம உணர்வு வரும். ரொம்ப ரேரான ஒரு விஷயம், எல்லாருக்குமே அப்படி இல்லை, ரொம்ப ரேர். இந்த இதில் ரீல்ஸில் வரக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு மாதிரியான எண்ணங்கள், இது ஆண் பெண் 2 பேருக்குமே இல்லை. இது எண்ணங்கள் பல பேருக்கு பல எண்ணங்கள் இருக்குது. உங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும், எனக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது இப்போ அந்த தாவேகா தரப்பில் இருக்கிற ரசிகையாகட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களோட வார்த்தை எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலாச்சாரத்தை தாண்டிய பேச்சுக்கள் தான் வருது. இன்றைக்கி ஏறுறவன் கூலி வேலை செய்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அது கூட சொல்லாங்க அப்படின்னு ஒரு
குப்பை கூட்டுருவேன் சொல்ற முறை குப்பை கூட்டுறது என்ன கேவலமா? அப்படி போறாங்க. அவங்களுக்கே 2-3 இருக்கும்போது என் தலைவருக்கு என் தளபதிக்கு 2 இருக்கக்கூடாதா 3 இருக்கக்கூடாதா அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல. பொண்ணு சொன்ன இதில் பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுது இன்னொரு ரீல்ஸில், எங்கள் பெரியம்மாவும் இந்த வேலை தான் பார்க்குறாங்க, தூய்மை பணியாளராக இருக்காங்கன்னு. அவங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா, அந்த தூய்மை பணிங்கிறத வந்து அப்படி கேவலமாக பார்க்குறது. ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக. அப்போ அவங்களுடைய போராட்டத்தை ஏன் நம்ம மனதார ஆதரித்தோம், பேசணும்? அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கணும், அவங்க வேலை நிரந்தரமாகணும், வேலை பாதுகாப்பு, இதெல்லாம் பேசுகிறோன்னா அந்தளவுக்கு முக்கியத்துவம். அது ஒரு தொழில். அதை வந்து எவ்வளோ கேவலம். குப்பை கூட்டுறவ வந்து 4 வருஷம் வச்சுருக்கா. அது சொல்கிற முறையை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு தரக்குறைவான ஒரு எண்ணம் அந்த மாதிரி இருக்குன்னு. அதனால் இதை கண்டிப்பது என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் இதில் பொன்ராஜாவது கண்டித்தார். ஆனால் இதை குறை சொல்வது போல் இதை யூடியூப்பில் போட்டு இது வியூஸ் கிடைக்குமா, அதே மாதிரி பைசா பிரோஜனம் இருக்காது, ஆனால் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டு லைக் இத்தனை வருமானு நினைக்கிற அவங்களும் அந்த வேசி மனம் கொண்டவர்கள் தான். நான் வேசின்னு சொல்லலை, வேசித்தனம்ங்கிறது ஆண் பெண் 2 பேருக்கும் போகுது. இந்த வேசித்தனம்ங்கிற ஒரு விஷயம், மனப்பான்மை சொல்கிறீங்க, இந்த மனப்பான்மை ஆண் பெண் 2 பேருக்கும் உண்டு. இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஒரு சூழலில் ஒருத்தனை பற்றி பொய் சொல்லி அவனை வேலையை விட்டு அனுப்புகிறான்னு வச்சிங்களேன், மேலதிகாரிட்ட பொய் சொல்லி, அது ஒரு வேசித்தனம் தான். தன்னுடைய வேலை மீது நம்பிக்கை இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல், திறமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் மேலே இல்லாத பழியை சொல்லி மேலதிகாரிட்ட இல்லை அதோடைய ஓனர்கிட்ட சொல்லி அவனை காலி பண்ணுறான்ல, அவன் ஒரு வேசித்தனமான ஒரு மனிதன். அதாவது ஆண் பெண் சொல்லவில்லை, இது மனநிலை. இன்னும் சொல்லப்போனால் புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லி ஆபாசமாக ரீல்ஸ் போடுறதில்ல, இது அவங்கவுங்க மனசில் இல்லை வேசித்தனத்தை வெளிக்காட்டுது. இது ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சமுதாய சூழல் வந்து எப்படின்னா வேசி, அப்போ அது பெண் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை வந்து நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ பேசுகிறப்பே பாருங்களேன், எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் எத்தனை பொண்ணுங்க, அவர் பயங்கர மன்மதனாக வாழ்ந்துருக்கான். அம்மாவை பற்றி பேச மாட்டான் ஒன்று. அதே மாதிரி எங்கள் அண்ணியை தூக்கிட்டு வந்துட்டார் தெரியுமா, கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ்னு. அதே ஆள் எங்கள் அக்காவை பற்றி பேசாத, ஓடி போயிட்டாம்பா. இப்போ கல்யாணமோ இல்லை செக்ஸோ இல்லை எது ஒரு ஆண் பெண் காதலோ எதுவாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே அந்த விஷயம். ஆனால் இவனுங்க என்னென்னா அதை மட்டும் தனியாக பிரித்து பார்ப்பானுங்க. அப்படியே இவனுங்க கௌரவம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது ஒரு பிரித்து பார்ப்பான். இந்த முட்டாள்தனமான மனநிலை டக்குன்னு மாறவும் செய்யாது. ஏன்னா அது காலங்காலமாக இருக்கிறது. ஏதோ பெரியார் வந்தோம், கொஞ்சம் பொழைச்சோம், கொஞ்சம் தலையில் தட்டி தெளிய வச்சார். அவரால் முடிஞ்சளவுக்கு ஓங்கி தான் அடித்தார். நமக்கு சொரணம் இல்லையே, அவர் அந்த அடி அடித்தா இன்னும் திருத்தலை. அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கனால இன்னும் அந்த மிச்சம் மீதி இருக்குது. இல்லை, மக்கள் இப்போட மனநிலை எப்படி இருக்குது? இப்போது பொன்ராஜுக்கு ஆதரவாக நிறைய பேர் வி ஸ்டாண்ட் வித் பொன்ராஜ்னு சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுறாங்க. சில பேர் ஒரு அந்த பார்வை வைக்கிறாங்க, இது அவர் பேசினது தவறு, மற்றவர்களை காயப்படுத்துது, பெண்கள் ஒட்டுமொத்த பெண்கள் இனத்தையே அவமானப்படுத்துது அப்படின்ற ஒரு சிலர் பார்வை இருக்குது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, ஸ்டாண்ட் வித் பொன்ராஜ் சரியாது இல்லை, இவங்க ஒட்டுமொத்த பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, இந்த வார்த்தைகளில் பாலியல் தொழிலாளிகள் வந்து அவமானப்படுத்திருக்காங்கிறத ஒரு பயம் உணரலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமுதாயத்தில் ஒரே ஒரு பாலியல் தொழிலாளி இருந்தால் கூட அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே கேவலம்தான். ஏன்னா அந்த சமுதாயம் சரியில்லாமல் இருக்கிறனால தான் அந்த பாலியல் தொழிலுக்கு ஒரு பெண் வர்றா. அப்போ அந்த நோக்கத்தில் என்னை தவிர யாருமே யோசிக்கலைங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. புரியுது. நம்ம அதுக்கு போகணும். நம்ம இத்தனை பாலியல் தொழிலாளிகள் எவ்வளவு பொது விஷயங்களுக்கு வந்து உதவி இருக்கிறாங்க. இந்த மிக்ஜாம் புயல் வந்த சமயத்தில், அதே மாதிரி கொரோனா நேரத்தில் தங்களுடைய உடலை வரைத்து உடலை பொருளாக விற்று வந்த காசில் சம்பாதித்த பணத்தில் அள்ளி கொடுத்தாங்களா? செஞ்சாங்கல்ல. இதில் வந்து ஒருத்தவங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விபச்சாரின்னு சொன்னி அந்த வார்த்தை, இந்த பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற அர்த்தப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொன்னது கேவலம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்களுக்கு படிக்கிறப்ப எப்படி இருக்கும்? முதல்ல பாலியல் தொழிலாளிங்கிறத கேவலம் இல்லைங்கிறனே. எத்தனையோ நாடுகளில் வந்து அதோட தொழிலை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பல இடங்களில் அது மாதிரி அங்கீகாரம் இருக்குது. இப்போ இந்த மீதி இடங்களில் அரை அங்கீகாரமாக இருக்குது. அதுக்கான பாலியல் தொழில் சரி தப்புன்னு நான் வரல. இங்கே யதார்த்தம் அதுதானே. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போகலையா? அவங்களுக்கும் ஒரு உணர்வுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அவங்க இன்னும் சொல்ல போனால் சராசரி மனிதர்கள் தானே அவங்களும். அவங்கள பற்றியே நம்ம யோசிக்கவே இல்லையே. பொன்ராஜ் சொன்னது சரியா தப்பா, விஜய் புகார் கொடுத்தது சரியா தப்பா, அந்த பொம்பளை பிள்ளை பேசுனது சரியா தப்பா,
இதுல சம்பந்தமே இப்படிதான் இந்த பார்வையில தான் பேசிட்டு இருக்கோம். பாதிப்புக்கப்பட்டவர்களுக்கான அந்த இடத்துல இருந்து யாரும் பேசல. அப்ப அது ஒரு அவசியமான பார்வை தானே. கண்டிப்பா. அது இல்லை ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த பேசுதுங்களே, என் புருஷனை விட விஜயை தான் பிடிச்சிருக்கு, என் விஜய் அண்ணா, விஜய்னா கூட ஏதோ ஒரு பேசுது, அதோடைய விருப்பம், சுதந்திரம், அவ்வளோதான். எனக்கு வந்து என் புருஷனோட விஜய் பிடிச்சின்னு ஒரு பொண்ணு சொல்கிறதுனால அது தப்பு சைஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது மனநிலை சொல்லுது, அவ்வளோதான். விஜய் அண்ணா தான் என் புருஷனை விட பிடிக்கும். விஜய் நான் சொன்னேன் புருஷனை விட்டு வருவேன். என் புள்ள சீரியஸாக கிடக்கு, ஆனால் நான் விஜய் அண்ணாவை பார்க்க வந்துட்டேன். விஜய் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் அண்ணனா அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக கூட இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய மனநிலை தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாதிரியான மனநிலை. இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு மனோதத்துவ நிபுணர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அதனுடைய வளர்ப்பு வீட்டில் உள்ளவங்களுடைய சில விஷயங்கள் வந்து நம்ம விளக்கி சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. கண்டிப்பு இல்லை நம்மளுக்கும் அந்த அக்கறை இருக்குல்ல. ஒரு சமுதாயத்தில் இது போல் சீர்கெட்டு போகிற இந்த குழந்தைகளை வந்து நம்ம ஆளாக்க வேண்டியது ஒரு ஒரு சமுதாயத்தில் நமக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அதாவது திரைப்படத்துறைங்கிறதே பாலியல் துறை தானேங்க. இப்போ வேலை பிரபாகரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னங்க அவருடைய மொழியில் அவர் சொல்லுவார், என்ன அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் பாலியல் தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஹீரோயினை வந்து இடுப்பை ஆட்டி அப்படியே நெகிழ வச்சு இது பண்ணி மார்பை காட்டி வச்சு ஆண்களை இருக்கிறான். அதேமாதிரி ஹீரோவை வந்து சட்டை போடாமல் அரகுற சட்டையாக போட்டு ஆட வச்சு பொம்பளைங்களை இருக்கிறான். இந்த ரெண்டு பேருடைய பாலுணர்வை வச்சு தானே வியாபாரம் பண்ணுறான். அப்போ அதுங்க என்ன பண்ணுதுங்க, பாலியல் வியாபாரம் தான் அப்படிம்பாரு. இப்படி இருக்கிற சூழலில் என்ன செய்கிறது? இப்போ ஆங்கில படம்லாம் ஹாலிவுட்டில் சொல்லுவாங்க எப்படின்னா, குழந்தைகளுக்கான படம் அப்படின்னா குழந்தைகளுக்கான படம், வயது வந்தோர் படம், இப்படியான ஒரு பிரிவு இருக்கும். அதில் அவங்கவுங்க விருப்பப்படத்தை பார்க்குறாங்க. இங்கே எப்படி இருக்குது, அவுத்து போட்டு ஆடுறத வீட்டில் டிவியில் வருது, 4 வயசுலேருந்து குழந்தை பார்க்க ஆரம்பிக்குது. அதுமாதிரி இந்த ஃபோனில் பல நாடுகளில், இந்த சீனா உட்பட, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும். ஏன்னா சீனான்னு நம்ம உதாரணம் சொன்னால் அது அடக்குமுறை நாடுங்க, கம்யூனிஸ்ட் நாடுமா. இப்போ ஆஸ்திரேலியா அவன் கொண்டு வந்துட்டான், குறிப்பிட்ட வயதுக்கு கீழே இருந்தீங்கன்னா அவங்க கையில் ஃபோன் இருந்ததுன்னா அதில் சில கட்டுப்பாடு இருக்கணும். அதை மீறி எல்லாமே பார்க்குற மாதிரி, அதாவது ஆபாசத்தலமோ பார்க்குற மாதிரி இருந்தால் பெற்றோருக்கு வந்து எச்சரிக்கைங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இங்கே எதுவுமே இல்லையா. இப்போ எதை எடுத்தாலும் இப்போ டிவி மீடியா இதெல்லாம் தாண்டி யூடியூப் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு முன்னால் பத்திரிகைகள் இருந்தப்பையும் அட்டைப்படமாக என்ன வந்தது, ஆபாச நடிகர்களுடைய படம் தான் வந்தது, ஆபாசமாக நடிக்கிறவங்க படம் தான் வந்தது. நடுப்பக்கம் அட்டைப்படம் தான் இருக்கும். அப்போ இந்த சமுதாயமே ஆபாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம அந்த ஒரு சில பேர் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்படுறது இருக்குல்ல. அதுக்காக பொன்ராஜ் வருத்தப்பட்டதை நான் தப்பு சொல்லவில்லை. அவர் சமுதாய அக்கறையின் பேரில் வருத்தப்பட, நான் குற்றம் சாட்டுறது சொல்கிறேன். அவரோட வேதனையை வெளிப்பட்டு வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது வெளிப்பட்ட விதம் வந்து பாதிச்சிருக்கு. ஆனால் என்னுடைய பார்வை மறுபடி நான் சொல்கிறது, இதில் வந்து பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற வார்த்தையே அவர் பேசியிருக்கக்கூடாது. அதே போல் அவர் அப்படி சொன்னது தவறுன்னு இன்னை வரைக்கும் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நேரத்துலேருந்து. இதை எல்லாரும் சொல்லணும். இதுக்கிட்டத்தானே அது கொண்டு போய் சேர்க்குறது. இதே ஒரு ஆணுக்கு பல பெண்கள் கூட வந்து உறவு இருக்குன்னா அவன் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி மாதிரி தானே. ஆனால் அதை சொல்லுவோமா, அதை வந்து பெருமையாக வேறு சொல்லிக்கிறது. இவன் கில்லாடியா எத்தனை பொண்ணுங்களை ஏப்பா அப்படிமா, அது என்ன எப்படி அது? இந்த பார்வை மாறணுங்கிற நான். சரி, இப்போது சோஷியல் மீடியாவில் இது போல் கண்டனம்லாம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அமைதியாகவே இருக்கிற தாவேகா தரப்பில் தலைவர் விஜய் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு எந்தவித ஒரு அறிக்கையும் வெளியிடலை. இதை எப்படி பார்க்குறீங்க? அறிக்கை தான் வெளியிட்டிருக்காரு. முதல்ல அறிக்கை வெளியிட்டு தான் வந்து கம்ப்ளைண்ட்டு இது பண்ணார். அவர் அதில் வேற சொல்கிறார், இது மாதிரி தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய தாயாக, அக்காவாக, தங்கையாக கொண்டாடக்கூடிய பெண்மணிகளை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் புகாரும் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னென்னா, அவர் அந்தளவுக்கு அறிக்கை கொடுத்த அந்த விஜய் என்கிற நபர் இப்படி அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம், புருஷனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினவர்களை வந்து ஏதாவது கண்டிச்சாரா? இல்லை குறைஞ்சபட்சம் அறிவுரையாக சொன்னாரா? இது மாதிரிலாம் பேசக்கூடாதுலாம் ஆபாசமான, அருவருப்பான, அசிங்கமான, இழிவான, ஈனத்தனமான செயல். நீங்கள் இப்படி பேசுகிறீங்களம்மா, அப்போ உன்னுடைய அண்ணனை நீ எப்படி பார்ப்ப? நீ வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாரா? அதே மாதிரி இவர் வண்டி பின்னாடியே வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறானுங்க, இந்த ஒருத்தன் தஞ்சாவூரில் செத்து போயிட்டான், இந்த மாதிரி வராதிங்க அப்படின்னாரா? இவர் வந்து இவர் கூட வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்ற மனைவி சங்கீதா,
அவங்க வந்து இவருக்கு ஒரு இன்னொரு நடிகை கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவர் அதை திருந்தாத ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உடனே அந்த பெண்மணியை வந்து எவ்வளவு இழிவாக இவருடைய ரசிகர்கள் தான். அப்போ ஏதாச்சும் கண்டிச்சாரா? வேணால் சொல்லிக்கலாம், அவங்களாம் வந்து விஜய் படத்தை மட்டும் போட்டுக்கிட்டு யாரோ ஃபேக் ஐடி பண்ணுறாங்க இவங்க உடனே அதானே சொல்லுவாங்க. சரி, இப்போ இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அதிலே இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, ஐயா என் படத்தை வந்து முகப்பு படமாக வச்சுட்டு அது மாதிரி ஆபாசமாக என் மனைவியை திட்டுறாங்க, அதை கண்டுபிடிங்க சொல்லலாம்ல, அதையும் சொல்லலை. இப்படி வாயை மூடிட்டு இருக்கக்கூடிய அதில் ஒரு பொண்ணு வேற சொல்லுது, விஜய் அண்ணாவுக்கு சரின்னா நான் சுகம் கொடுக்கவும் தயார். என்ன ஒரு இது! ஆனால் இதுங்க எண்ணிக்கையெல்லாம் நான் சொன்னது போல் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான். இந்த மனுஷன் நாயை கிடைச்ச கதையாக இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். இது ஒன்று. அடுத்தது, இதை மிகப்பெரிய விஷயமாக ஆக்கி ஒரு குழந்தை படம் இருக்குது, அது பாதிக்கப்பட்டிருக்குன்னா முகத்தை மறைக்கணுங்கிற ஒரு இது இருக்குல்ல. அப்போ இவங்க வீடியோ போடாமல் இப்படி இவங்க பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சேஃப்டிக்கு நீங்கள் வேணால் அதை டவுன்லோடு பண்ணி வச்சிங்க, நாளைக்கு கோர்ட்டு கேஸ் வந்து இது மாதிரி பேசியிருக்காங்கன்னு அதோட உள்ள அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது, யூடியூப்பில் போடுறது, அதை பரவலாகுது. அப்போ இந்த மனநிலை உள்ளவங்களை என்ன சொல்லுவீங்க? புரியுது. விஜய் மேலே மட்டும் தவறா இல்லை அந்த ரசிகை மேலே மட்டும் தவறா? இல்லை, அப்போ இந்த பார்வையை நம்ம எப்படி பார்க்குறது? விஜய் வந்து எந்த கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்றாரு, பெற்றோர்களும் இப்படி அவங்க பேசுறதை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு தரப்புக்கும் விஜய் அதை நேசிக்கிறாரா, அவங்க பேசுறதை வந்து ரசிக்கிறாரா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இந்த பக்கம் பெற்றோர்களோட கவனக்குறைவுனால இந்த குழந்தைகளெல்லாம் இப்படி போகுதுன்னு எடுத்துக்கலாமா? இதில் முதல் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் விஜய் ரசிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கிறார். அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது இல்லை ரசிக்கலைன்னா அப்பயே கண்டனம் வந்திருக்கணும். இவர் நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு, த்ரிஷாவை பற்றி சொன்னதுக்கு இவருக்கு ஒன்றும் கோபம் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த த்ரிஷா கூட வெளியில் போயிட்டு வர்றாரு, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. த்ரிஷா மட்டும் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக, அதுலேயும் நயினார் நாகேந்திரன் பேரெல்லாம் சொல்லல, சும்மா ஜென்ரலாக அவங்க விளக்கம் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. எனக்கும் தாவேகா தரப்பில் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு, விஜய்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க நல்ல லாயரெல்லாம் இருக்காங்க அவங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறதுல. இல்லைன்னா விஜய் ரசிக்கிறார் இந்த மாதிரியான அசிங்கங்களை, ஆபாசங்களை, அருவறுப்புகளை. ரொம்ப ஒரு தமிழ் சமுதாயத்துக்கே கேடான ஒரு மனிதராக இருக்கிறார். இது வந்து இப்போதைய நிலை, இது காரணம் பர்மனெண்ட்டாக சொல்லலை. அடுத்த 5 வருடம் இருக்குது, இவருடைய மனநிலையெல்லாம் நார்மலுக்கு மாறி மக்கள் பணின்னு நம்ம வந்து வந்துட்டோம். வெறும் வாய் வார்த்தையில்லாமல் உண்மையிலே போய் மக்களை பார்ப்போம், என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசுவோம், செயல்படுத்தோம்லாம் வந்தார்னா இவருக்கு ஆதரவும் இருந்தால் நம்ம வந்து அதை ஆதரித்து தான் பேச போகிறோம். எந்த தகுதியும் இல்லை இவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் எதிர்மறையான ஆளாக இருக்கிறாரு, கெட்ட விஷயங்களை ஊக்குவிக்கிறக்கூடிய இந்த மௌனம் அதானே அதுக்கான விஷயமா இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று, சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறைவு தான். அந்த குறைவாக இருந்தாலும் அவங்க அதை யோசிக்கும், இதனால் எவ்வளவு அசிங்கம். ஒரு பையன் ரொம்ப ஒரு அம்மா ஒரு 40 வயசு அம்மா இந்த மாதிரி தான் விஜய்னு அதீதமாக கொஞ்சம் செக்ஸுவலாக வேறு ஏதோ பேசி அது வைரலாகி அவங்க பையன் வந்து பெரிய அளவில் மனசை பாதிக்கப்பட்டான்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன். இதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரியான செய்திகளுக்கு வந்து ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதேமாதிரி இந்த சோசியல் மீடியாவில் புரட்சி பேசக்கூடியவன் நிறைய பேர் இருக்கான், அவன் எல்லாம் அந்த அழுக்கு பிடிச்ச இருக்கான். இந்த நெகட்டிவ் விஷயத்தை வந்து போடுறது, நான் என்னுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் பக்கத்தில் நான் அதை போடலை. இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க, இது தவறுன்னு போட்டிருக்கேன், அதை செஞ்சால் போதும். உலகத்தையே பெரிய திருத்துற மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு அல்ப திருப்தி, இதில் வந்து ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மன திருப்தி. அது மாதிரி யூடியூபுக்கு தேவை தான். அண்ணனாகவும் இருப்போம், அது புருஷனாகவும் இருக்கலாம், விஜய் ரசிகை பரபரப்பேட்டி, அது ஒரு இவங்க எல்லாம் அந்த ரசிகை கேட்டகரி தான். இதை எவெல்லாம் வியாபாரம் பண்ணுறானோ, எவெல்லாம் வியாபாரம் பண்ணுறாளோ, இல்லை இந்த லைக்கு இதுக்காக பண்ணக்கூடியவளோ எல்லாம் இந்த ரசிகை ரேஞ்சு, விஜய் ரேஞ்சு மாதிரி இழிவான மனிதர்கள் தான். இது ஒட்டுமொத்தமாக நம்ம மாறணும். நல்லா சமுதாயத்தில் என்னென்ன தவறுகள் இருக்குது, யார் யார் பக்கம் எப்படி பேசுகிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு யாரெல்லாம் அந்த குரல் கொடுத்தா எப்படியெல்லாம் விளைவுகளை எதிர்க்கணும், அந்த சொல்லாடலெல்லாம் சரியாக பயன்படுத்தணும், அதை அழகாக சொன்னீங்க. உங்கள் நேரத்தும் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.